ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நம்ம கையில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான பாம்புங்க, எலி, பெருச்சாழி இதுங்களெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி நமக்கு செய்ய முடியும். அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சுண்டலெல்லாம் நம்ம வேக வைக்கணும், இல்லைன்னா குழம்பு வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம அது ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த மாதிரியெல்லாம் மறந்துடுச்சுன்னா இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் வேக வைக்கணும்னு நினைக்கிற சுண்டல், அந்த கடலை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ரோலில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடான தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் அந்த கேஸ்ரோல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓவர் நைட்டு நீங்கள் அந்த ஒரு கடலை நீங்கள் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களோடது கடலை நல்லா ஊறிட்டே கிடைச்சிரும். கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி சுண்டல், கடலை எது ஊற வைக்கணுன்ட்டு மறந்து போனாலும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோடது கேஸ்ரோலில் நம்ம ஊற வச்சு 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. நம்மளோடது கடலை எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஒரு மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்து போனால் இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிய ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இனி நமக்கு தேவையானது வேப்பிலை பொடி தாங்க. உங்கள் கையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இருந்தால் அது கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி தாங்க சேர்த்து கொடுத்துருக்கேன். இனி நமக்கு தேவையானது ஒரு நாப்தலின் பால் தான். அந்த நாப்தலின் பாலும் நல்லா பொடிச்சு அது கூட நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம நாப்தலின் பால் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று பொடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோடது நாப்தலின் பால் நல்லா பொடிச்சாச்சு. அதுவும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோடது வேப்பிலை பொடியும் அது மாதிரியே நாப்தலின் பால் பிடிச்சதும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு நம்ம இந்த ஒரு தண்ணி அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கும்போது அந்த தண்ணியில் நம்மளோடது வேப்பிலை பொடியோடதும் அது மாதிரி நாப்தலின் பாலோடதும் எசன்ஸ் நல்லபடியாக இறங்கும். அதுக்காக வேண்டிதான் இப்போ நைட்டு முழுவதும் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சதுக்கு அப்புறமேட்டு நாம் இதை வடிகட்டி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்போ தான் நம்ம இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி பயன்படுத்துறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டின நம்மளோடது சொல்யூஷன் நம்ம ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சின்ன பாட்டில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அந்த பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட, அதாவது மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே என்னோடது ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் தாங்க இந்த ஒரு சொல்யூஷன் ஊற்றி பயன்படுத்துகிறேன். ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிச்சன் சிங்கில் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா அதை கிச்சன் சிங்கோட பைப்பு வழி வர அந்த பிராணிகளோட பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லையெல்லாம் நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, சாயந்தர டைமில் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் இப்போ நல்ல வெயில் காலம் அப்படின்றதுனால இருக்கிற பாம்பு தொல்லை, எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். கண்டினியூஸாக 1 வாரம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் அடித்து விட்டுட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு இதுங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கமே வராதபடி ஆயிரும். இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாரக்கணக்குக்கு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சாலும் கெட்டு போகாத ட்ரை பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நம்ம யூஸ் பண்ணி முடித்த ஆயில் கவர் தாங்க நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஒரு ஆயில் கவர் சாதாரணமாக ஆயில் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தூக்கி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு மேலே இந்த ஒரு பர்பஸுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக வேண்டிட்டு ஆயில் கவர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம எடுத்தாலும் அந்த ஆயில் கவருக்குள்ளே கொஞ்சம் ஆயில் எல்லாம் பேலன்ஸ் இருக்கும். அது கூட நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு ஆயில் கவர் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்க, நம்ம கட் பண்ணி எடுத்த ஆயில் கவருக்கு உள்ள எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்றது. நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தாலான கரண்டி, இந்த மாதிரி சப்பாத்தி ரோலு, சப்பாத்தி கட்டை இதுக்கு மேலே எல்லாம் நம்ம இந்த ஒரு ஆயில் கவர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம்னா அந்த ஆயில் நம்ம இந்த மாதிரி உடன் ஸ்டிக், அதாவது உடன் கரண்டி, உடன் ரோலிங் பின்னு, சப்பாத்தி கட்டை இதில் எல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு அந்த ஒரு பூசணம் பூக்கிற அந்த ஒரு இது இல்லாமல் நம்மளோடது இந்த மாதிரி உடன்
கரண்டிங்க, சப்பாத்தி ரோலு, சப்பாத்தி கட்டையெல்லாம் நல்லா புத்தம் புதுசா நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ, அந்த மாதிரி நமக்கு மெயின்டெயின் பண்ண முடியும். சும்மா வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற இந்த கவர் வச்சு நம்மளோடது இந்த மாரி உடன் கரண்டி, ரோலிங் பின்னு, சப்பாத்தி கட்டையெல்லாம் நல்லா பாலிஷா, ஷைனிங்கா புத்தம் புதுசா மெயின்டெயின் பண்ணிர்லாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்தில நான் இங்கே கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதம்பு பொடி தாங்க எடுத்திருக்கேன். அதோடவே கொஞ்சம் ஆயில், அதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் தாங்க நான் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில்லேயே நம்ம இந்த ஒரு மாவு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஒன்று பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இவ்வளோதான் பாருங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அந்த மீன் பொரிச்ச ஆயில்லேயே நம்மளோடது மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதோடவே நமக்கு தேவையானது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த நம்மளோடது ஆயில் கவர் தான். அதை நல்லா பொடியா, எவ்வளோ உங்களுக்கு பொடியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, நம்மளோடது ஆயில் கவர் நான் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நம்ம மீன் பொரிச்ச ஆயிலில் பிசைஞ்சு வச்சா அந்த ஒரு ஆட்ட மாவுக்குள்ளே நம்ம கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கிற நம்மளோடது ஆயில் கவர் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோடது மாவு. அதுக்கப்புறமேட்டு அந்த குழியில் நம்ம கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற நம்மளோடது பிளாஸ்டிக் கவர், ஆயில் கவர் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஆயில் கவர் உள்ளே தெரியாதபடி நல்லா ஒன்று ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஆயில் கவர் உள்ளே தெரியாதபடி நல்லா நான் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் எங்கெங்க உங்களுக்கு எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல இந்த ஒரு பால்ஸ் நீங்கள் வச்சு கொடுத்தா போதும். இந்த மாவு ஸ்மெல்லுக்கு எலி, பெருச்சாழி எல்லாம் இது பக்கத்தில் வரும். அது சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டு பக்கமே வராதபடி ஆயிருங்க. அவ்வளோ ஒரு தொல்லை இருக்கும் அதோட வயிற்றுக்கு இந்த பிளாஸ்டிக் ஆயில் கவரெல்லாம் உள்ளே போகும்போது. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க. கண்டினியூஸாக ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல எலி தொல்லை இருக்கோ, பெருச்சாய் தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு கொடுத்தா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கே வேணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கேடான உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கிழங்கு நம்ம எடுத்து ஒரு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு ஹோல்ஸை நம்ம கொஞ்சம் கூட தெரியறதுக்காக வேண்டிட்டு ஒரு ஃபார்க் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த கிழங்கு நாம் கொஞ்சம் குழியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவி எடுக்கிற இந்த கிழங்கும் நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் போகிறோம். அவ்வளோதான். நல்லபடியாக அந்த கொஞ்சம் கிழங்கு கூட துருவி எடுத்து அந்த கிழங்கு நல்லா குழியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, இந்த மாதிரி தான் அந்த கிழங்குக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்மள பொடியாக நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஒரு ஆயில் கவர் தான் இந்த கிழங்குக்குள்ளே நம்ம போட்டு விட போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஃபார்க்கு வச்சு துருவினா அந்த ஒரு கிழங்கும் நம்ம அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம அந்த கிழங்குக்கு மேலே இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஒரு பகுதி கூட அப்படியே நம்ம வச்சு கொடுத்துட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கவர் தெரியவே தெரியாது. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம மேலே இருந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்த அந்த ஒரு கிழங்கும் நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு கிழங்கு உங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் எங்கெங்கே எலி தொல்லை இருக்கோ, பெருச்சாழி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு கொடுத்தா மட்டும் போதுங்க. இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க பிளாஸ்டிக் கவர் எல்லாம் சாப்பிட்டா எலி, பெருச்சாழி எல்லாம் வீட்டு பக்கமே வராதபடி ஆயிருமோ அப்படின்றது. ஒரு வாரம் நீங்கள் இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது தெரிய வரும். ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. நான் இந்த மாதிரி தான் என் வீட்டுக்கு சுற்றிலும் இருந்த எலி, பெருச்சாழி எல்லாம் நான் இல்லாமல் பண்ணேன். அதாவது என் வீட்டு பக்கமே வராதபடி செஞ்சேன். ரொம்பவே ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.